சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. ரொம்ப ஃபீலிங்காக வந்து நம்ம மாயா மட்டும் யோசிச்சே இருக்காங்க. என்னது பஞ்சாயத்தில் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா சீனுக்கும் ஒன்றும் புரியல. அந்த 10 சவுக்கடி மேட்ரு வந்து இன்னமும் நம்ம சீனுக்கும் தெரியாது, மாயாக்கும் தெரியாது. அந்த இடத்துல எந்த பக்கம் நாங்கள் நிற்க போகிறோன்னே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் சரி ரகுராம் வந்து எப்போதும் போல் ஜெயிக்க போகிறாரு, கிஷோர் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து செஞ்ச பாவத்தை வந்து இன்னைக்கு தான் வந்து தீர்க்க போகிறான், 10 சவுக்கடி அவன் தான் வாங்க போகிறான்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசுகிறாங்க. அம்மா சும்மானு இருக்க மாட்டீங்களா, பேசாமல் இருங்க. நான் சொன்னால் அதில் 1000 காரணம் இருக்கும். மாயா கிட்ட யாரும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, சீனுக்கிட்டையும் யாரும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. உங்கள் 2 பேரோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் அப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, கிஷோர் வந்து தேவையில்லாமல் இந்த வயசில் எதுக்கு பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ரம்னி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னதான் ரம்னி பாட்டி அப்படி யோசித்தாலும் பத்மாவுக்கு மனசை ஃபுல்லாக வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அன்றைக்கி மாப்பிள்ளையை நம்ம சரியாக பார்க்கவே இல்லையே, ஒரு வேளை சீனுவா இருக்குமோ? சேச்சே, ஏண்டா நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து அப்படியே சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் சீனுவா அது லவ் பண்ணுறதாவது, அதுவும் மாயாவை ஆரம்ப காலத்தில் எப்படி எலியும் பூனியுமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம் இல்லை, சேச்சே நான் போய் என் பையனை சந்தேகப்படுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடந்து போகிறாங்க. நம்ம பார்வதி இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சிருந்து நான் வெளியில் சொல்ல முடியாத நிலமையில இருக்கேனேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாருமதி அவங்க அப்பா மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா இங்கே ஒரு சூப்பர் விஷயம் மாட்டியிருக்குப்பா, சீனு வந்து லவ் பண்ணுற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு போல இருக்குது நம்ம கிஷோருக்கு. ஆமாம் அவருக்கு தான் தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயத்த வந்து பஞ்சாயத்தில் வந்து சொல்லி மாஸ் பண்ணிட்டாரு. இப்போ சவுக்கடி யாருக்கோ ஒருத்தர் கிடைக்க போகுதுப்பா. நானும் எல்லாமே கேள்விப்பட்டோம்மா. நிச்சயம் அந்த கண்குலா காட்சியை பார்க்குறதுக்கு நான் நிற்பேன். அவள் அப்பாவை காப்பாற்ற போகிறாளா இல்லை பெரியப்பாவை காப்பாற்ற போகிறாளா? ஆல்ரெடி வந்து பெரியப்பாக்காக அப்பாவையே தூக்கி போட்டிருக்கா. இந்த வாட்டி என்ன செய்ய போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலிங்கமும் சாருமதியும், அப்பா அவங்க யாரோ அடி வாங்கிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, என் வாழ்க்கையில் எதுவும் பாதிப்பு வராத அளவு நடந்தால் அது எனக்கு போதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து சாப்பிட்லான் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயாலேருந்து எல்லாரும் டைனிங் டேபிளில் பார்வதி வந்து பேசுகிறாங்க. இன்னமும் உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, உங்கள் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு நாளைக்கு 10 சவுக்கடி வாங்க போகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல உண்மை யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு அகென்ஸ்டாக ரகுராம் வந்து சவுக்கடி வாங்கணும். ஒருவேளை நீயும் சீனும் லவ் பண்ணியிருந்தா, நீங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணலையே, அப்போனா பஞ்சாயத்தோட கொடுக்குற தீர்ப்பு வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு 10 சவுக்கடி கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னே ஜானகிக்கே வந்து பட்டமாயிட்டாங்க. சாம்பார் குத்தும் போது கீழே வந்து ஸ்லிப் ஆகுது. அந்த இடத்துல ஜானகி கவனம்லாம் இங்கே இருக்கணும். நான் ஒன்றும் வேணும்னு வந்து கிஷோருக்கு இது மாதிரிலாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவன் நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டான். மாயாவையும் சீனும் வந்து சேர்த்து வச்சு பேசிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சோகமாக வந்து மாயா மாட்டுக்கும் சாப்பிடாம ஏஞ்சி போகிறாங்க. அவளோட உணர்வுகளோட சேர்ந்து விளாடாதீங்க, அது நடக்கிறதா நடக்கட்டும் சரியா, தேவையில்லாமல் வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மாவையும் பார்வதியும் எச்சரிச்சுட்டு அப்படியே அவங்களையும் ஏஞ்சி போகிறாங்க. நிம்மதியாக சாப்பிட்லான் இருந்தோம், எதுவுமே சாப்பிட முடியாமல் பண்ணிட்டீங்களேன்னு ரமணி பாட்டி வந்து பத்மாவும் பார்வதியும் சேர்த்து வந்து திட்டுறாங்க. ஆமாம் பசி இருக்கும்போது தான் இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லி எல்லாரும் வந்து சாப்பிடாம ஏஞ்சி போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் தனத்துக்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. நிச்சயம் லவ்வை பற்றி சொல்ல வந்தப்ப மாப்பிள்ளையை வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன்னு சொன்னாங்க. நிச்சயம் சீனு மாமாவா இருக்குமோ? ஏன்னா சீனு கூடயும் என் கூடயும் மட்டும்தான் அவள் பேசிகிட்டு இருந்தா மாயா. நிச்சயம் சீனுவாக தான் இருக்கும்னு சொல்லி ரூமில் வந்து போயிட்டு டைரி வந்து தேடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு டைரி வந்து கிடைக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து பார்க்குறாங்க. சீனு மாமாவை தான் லவ் பண்ணுறாளா இவ, இது தெரியாமையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மாடிக்கு வந்து வராங்க. நம்ம தனலட்சுமி, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சீனுவை தானே லவ் பண்ண, இத்தனை நாளாக என்கிட்ட கூட சொல்லாமல் இருந்திருக்க. அப்போனா அன்னைக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்தது மாப்பிள்ளையாக வந்தது சீனு தானா? அப்போனா இத்தனை நாளாக இந்த உண்மையை வந்து மறைச்சிருக்கியா, என்கிட்டயே மறைச்சிருக்கியா? என்கிட்ட என்னமோ சொல்லுவேன், கார்த்தியை லவ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இந்த குடும்பத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும் இல்லை, நீ வந்து இந்த வீட்டுக்கு மருமலாக வர்றது தான் ரொம்பவே நல்லதுன்னு தனலட்சுமி வந்து சூப்பராக அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே நான் நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறேன், ஒரு பக்கம் அப்பாவை காப்பாற்ற போகிறேன்னா இல்லை பெரியப்பாவை காப்பாற்ற போகிறேன்னா? நீ வந்து 2 பேரையும் காப்பாற்றணும் மாயா. இந்த புத்திசாலித்தனம் உன்கிட்ட நிறையாவே இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியும், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி எல்லாருக்குமே வர வர இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஜானகி அம்மாவுக்கு தெரியும், ஒரு பக்கம் சாருமதிக்கு தெரியும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் நாளைக்கு நான் என்ன முடிவு எடுக்க போகிறேன் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஜானகி உன் மனசு வந்து ரொம்பவே வந்து படபடப்பாக இருக்குன்னு நல்லாவே தெரியும். நான் தான் கீழே இருக்கும்போதே சொன்னேன்ல, இந்த விஷயத்த வந்து நான் வந்து எந்த முடிவும் எடுக்கலை, அதுவாக வந்து மாட்டுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜானகி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. இவர் விவரம் தெரியாமல் இருக்காப்புல. சீனுவும் மாயாவும் தான் லவ் பண்ணியிருக்காங்க. இதை நான் என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜானகி. நாளைக்கு ஒரு வேளை நானும் சீனுவும் லவ் பண்ணோங்கிற மாதிரி சொல்லிட்டானா ரகுராமுக்கு 10 சௌகரியா, இதை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜானகி மாயா இந்த நேரத்தில் என்ன முடிவு நான் எடுப்பா? அப்பாவை காப்பாற்ற போகிறாளா, பெரியப்பாவை காப்பாற்ற போகிறாளா அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரை காப்பாற்றினா என்னம்மா, நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அது ரகுராம் தான். ரகுராம் அடி வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி தானே காய் நம்ம நவுத்தணும். நிச்சயம் ரகுராமை தான் காப்பாற்றணும்னு மாயா வந்து யோசிப்பா. இருந்தாலும் தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் தான். இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கொடுக்கறது ரகுராம் தான். ரகுராம் தான் அடி வாங்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிச்சயம் ஒரு வேளை மாயா வந்து மாற்றி சொல்லிட்டா, நானும் சீனும் காதலிக்கவே இல்லை, இதான் உண்மை சத்தியங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி இவங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணுறதாக ஒரு பேச்சுவார்த்தை வந்து போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதையும் வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து மாயா ஒரு வேளை ரகுராமை காப்பாற்றுற மாதிரி பேசிட்டானா அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துருவோன்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. அப்போனா எப்படி இருந்தாலும் சீனுவும் மாயாவும் லவ் பண்ண விஷயமும் வெளியில் தெரிஞ்சிரும், ரகுராமும் அடி வாங்குவாங்க. ஒருவேளை மாயா மாற்றி சொன்னானா மாயா பேர்லையும் கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி சூப்பராக வந்து செய்ய போகிற அதானே. இப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ரகுராமும் அசிங்கப்பட்டுருவாங்க ஒரு பக்கம், மாயாவும் வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இதானே நடக்க போகுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி தான் புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. 21 வருஷம் பகமா இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சே தீருவேங்கிற மாதிரி யோசிக்கும்போது பஞ்சாயத்தில் எல்லாரும் வந்து நிற்கிற மாதிரி காட்டி ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. மாயா வந்து யாரை காப்பாற்ற போகிறாங்க? ஒரு பக்கம் அவங்க அப்பாவியா பெரியப்பாவியா வேறு லெவலில் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.